கணவர் ஒவ்வொரு நாளும் குடிக்கிறவர் தான். இந்த மதுபான இந்த பார் திறக்க போறது என்று தெரிஞ்ச உடனே நான் இதுக்கு வந்திருந்தேன். நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எவ்வளவு பெண்கள் இதால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு எனக்கு விளங்குது. எனக்கு 3 பிள்ளைகள். என்ன வேண்டாம், எனக்கு 2 பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகள், எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிறா. இதால இந்த பொம்பளை பிள்ளைக்கு சரியான பாதிப்பும் ஒவ்வொரு நாளும் குடிச்சு போட்டு வந்து சண்டையும் சச்சரவுமா தான் இருக்கு. நான் பொறிச்சுக்கு போக நாளும் இல்லை, அது இதுவும் இல்லை. அது தொடர்பான ஆட்சேபனை தொடர்பான விசாரணை தான் மேல நடந்து கொண்டிருக்குது. யாராவது பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் எங்களுக்கு ஆட்சேபனைகளை சமர்ப்பிச்சிங்களோ உங்களோட ஆட்சேபனைகள் எல்லாம் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். அந்த நிறுவனங்களை அழைச்சிருக்கிறோம். இந்த வடமாட்டு பொறுப்பான மதுரை திணைக்களத்தின் அத்தியட்சியர் வந்து மீட்டிங் நடந்து கொண்டிருக்கு. நிறைய சங்கங்கள், அமைப்புகள், பெண்கள் சங்கங்கள், மற்றது கடத்தொழிலாளர் சங்கங்கள், விளையாட்டு கழகங்கள் இப்படியான நிறைய அமைப்புகள் கலந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு என்ன விஷயம்னு சொன்னா, இங்க நெடுந்தீவில ஒரு பார் ஒன்று திறந்து இருக்குது. இந்த பார்ல மறுபடியும் மதுபானங்களை விற்பனை செய்யற அனுமதியை பெறதுக்காண்டி ஒரு அனுமதி இங்க ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நாம எங்க நிற்கிறோம்னா நெடுந்தீவு பிரதேச செயலகத்துக்கு முன்னே நிற்கிறோம். ஏன் நாம நெடுந்தீவில பிரதேச செயலகத்துக்கு வந்திருக்கிறோம்டா, இங்க ஒரு ஆர்ப்பாட்டம், மக்களால மேற்கொள்ளப்படுற ஒரு பொது விடயம் சார்ந்த ஒரு ஆர்ப்பாட்டம் மட்டும் நடந்து கொண்டிருக்குது. என்ன விடயம்டா, நெடுந்தீவுல துறக்கப்பட போற மதுபான சாலைக்கு எதிராக பொதுமக்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்றாங்க. அந்த ஆர்ப்பாட்டம் சம்பந்தமா வீடியோக்குள்ள போகலாம். நெடுந்தீவில் வார் வேண்டாம், நெடுந்தீவில் வார் வைக்க வேண்டாம், நெடுந்தீவில் வார் வேண்டாம், நெடுந்தீவில் வார் வேண்டாம், வார் வேண்டாம். பாடாக்காதே 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 அழிக்காதே வரலாற்றை அழிக்காதே 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 வேண்டாம் 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 திணிக்காதே 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 வேண்டாம் 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 வேண்டாம். Say
இப்போது ஒரு ஹோட்டல் கட்டி அதால் பல இளைஞர்கள் 24 மணி நேரம் ஹோட்டல்களில் இருந்து மத இருந்ததும் பிரச்சனைகள் சண்டை வாரதும் ஆக்சிடென்ட் படுறதும் போன்ற பல சம்பவங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கு. இதுவரை காலமும் கல்லுகள் தான் எங்களோட பிள்ளைகள் பாய்ச்சி வந்தவர்கள். இப்போது ஹோட்டல் திறந்தது பின்பு சாராயம் பல வகையான குடிவகையும் அங்கே விற்பனை செய்கிறபடியால் அது எங்களுக்கு நெடுந்தீவை பொறுத்த மட்டும் அது பொருத்தமான ஒரு செயலாக நாங்கள் அறிந்துள்ளோம். எனவே இதை உடனடியாக நிப்பாட்டுவோம். இங்கே தாராளமான கல்வி விற்பனைகள் இருக்குது. அதை இளைஞர்கள் பாவிச்சு பிரச்சனை இல்லாமல் இதுவரை இருந்தவர்கள். இந்த ஹோட்டல் திறந்த பிறகு பல துன்பங்கள் இங்கே நெடுந்தீவில் ஏற்படுத்தி கொண்டிருக்கு. எனவே அதை உடனடியாக நிப்பாட்டுவதற்கு தான் நாங்கள் முழு மூச்சாக விரும்புகிறோம். பெரிய குடும்ப பிரச்சனை. எனக்கு 3 பிள்ளைகள். என்னவென்றால் எனக்கு 2 பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகள், எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிறா. இதால இந்த பொம்பளை பிள்ளைக்கு சரியான பாதிப்பும் ஒவ்வொரு நாளும் குடிச்சு போட்டு வந்து சண்டையும் சச்சரவுமா தான் இருக்கு. நான் பொறிச்சுக்கு போக நாளும் இல்லை, அது இதுவும் இல்லை, சண்டையிலும் சச்சரவும். இதால நானும் தடவை நானும் கைத்தெடுத்து தூங்க போயிட்டேன். நான் இதால எனக்கு பெரிய ஒரு பாதிப்பு என்னென்றால் இதால இந்த பிள்ளைகள் பாதிக்கப்படுதுகள். ஏன்னா மூத்த மகனுக்கு 17 வயது. இதால இந்த மகனும் கெட்டு போறான். இவருக்கு சொல்லி சொல்லி இவரும் திருந்த மாதிரி இல்லை. அப்ப இந்த மதுபானத்தை ஒழிச்சாதான் எங்களோட குடும்பம் நல்லபடியா இருக்கும். வந்து நிறைய சங்கங்கள், அமைப்புகள், பெண்கள் சங்கங்கள், மற்றது கடத்தொழிலாளர் சங்கங்கள், விளையாட்டு கழகங்கள் வந்து இப்படியான நிறைய அமைப்புகள் வந்து கலந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு என்ன விஷயம்னு சொன்னா, இங்க நெடுந்தீவில வந்து ஒரு பார் ஒன்று திறந்து இருக்குது. இந்த பார்ல வந்து மறுபடியும் வந்து மதுபானங்களை வந்து விற்பனை செய்யற அனுமதியை வந்து பெறதுக்காண்டி ஒரு அனுமதி வந்து இங்க கோரப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற முகமா தான் இன்றைய நாள் எங்களோட சங்கங்கள், விளையாட்டு கழகங்கள், மற்றது கடத்தொழிலாளர் சங்கங்கள், மகளிர் சங்கங்கள், அப்படிப்பட்ட பலதரப்பட்ட அமைப்புகள் வந்து இன்றைய தினம் அந்த அவர்களுக்காக ஒரு எதிர்ப்பை வெளிக்காட்டும் மூலமாக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ற நாங்கள் இன்றைய தினம் வந்து ஆரம்பித்திருக்கின்றோம். அதாவது இந்த பார் துறக்கிறதால ஏற்கனவே எல்லா இடங்களிலும் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாருக்கும் தெரியும். குறிப்பா இளைஞர்கள்ட்ட எதிர்கால சந்ததி, அவர்களுடைய எதிர்காலம் வந்து வீணான பாதையில போய்கொண்டிருக்குது. மற்றது வந்து வீணான சண்டைகள், பிரச்சனைகள், களவு, கொலை, இப்படியான விஷயங்கள் கூடி இந்த நெடுந்தீவில வந்து நிறைய நடந்திருக்குது. இப்படியான சம்பவங்களுக்கு இந்த பார் துறக்கிறது வந்து, அந்த பாருக்கு ஒரு அனுமதி கொடுக்கறது வந்து ஒரு சாத்தியமல்லாத ஒரு இதா வந்து காணப்படுது. அதால வந்து நாங்கள் இன்றைய தினம் வந்து இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை வந்து இன்றைய தினம் ஆரம்பிக்கிறதாக நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து கூடியிருக்கின்றோம். நெடுந்தீவில பார் கொடுத்து ஒவ்வொரு பெண்களும் தற்கொலை ஆகுறதுக்கு சம்மதம் என்று சொன்னால் பாரா கொடுக்கட்டும், அனுமதிக்கு தாராளமா கொடுக்கட்டும். தான் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நாங்களும் பிள்ளைகளும் தான் வந்து கொண்டிருக்கணும். வேண்டாம்.
போயிருப்போம் எத்தனை நேரம் போயிருப்பீங்க? ஒரு 4-5 தடவை போயிட்டேன். தெரியுமா கேட்டா சொல்லுவாங்க இந்த குடியாலதான் குடியா தடை கெடுக்கும். வேற என்ன கெடுக்கும்? சும்மா நான் குடியா குடியதான் கெடுக்குது. இதால நாங்க எத்தனை நாங்க தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்கோம். எத்தனை நாங்க பொறுத்தேர்தலுக்கு நின்றுருப்போம். அவன் அடிக்கிறான் சும்மா அடிக்கிறான். உள்ள போன பிறகுதான் வெளியில அடிக்கிறான். உள்ள 4 பேர் போயிருப்பாங்க. அவன் 5வது ஆளா அடிப்பான். அப்ப அவன தெம்பு இருந்தாங்க. நாங்க அடி வாங்கி போட்டுருக்க வேண்டிய இதெல்லாம் நாங்க உடம்புல ரத்தம் இல்லாம திரிகிறோம். எங்கட கணவர் வந்து ஒவ்வொரு நாளும் குடிக்கிறவர் தான். இந்த மதுபான இதால இந்த பார் திறக்க போறது என்று தெரிஞ்ச உடனே நான் இந்த இதுக்கு வந்திருந்தேன். நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எவ்வளவு பெண்கள் இதால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு எனக்கு விளங்குது. அதுலயும் நானும் உண்டு. எந்த வீட்டுக்காரர் வந்து ஒரே குடிச்சு போட்டு என்னோட சண்டை பிடிச்சு தேவையில்லாத பிரச்சனைகள் வெளியால நடக்கிற பிரச்சனைகளை கொண்டு வந்து வீட்டுல ஒரே சண்டை குடிச்சு போட்டு எனக்கு அடிக்கிறது. இனி ரோட்டால நாங்க கோயில்களுக்கு போக இயலாது. அந்த மதுபானம் வேற மெயின் ரோட்ல தான் இருக்குது. அதால குடிச்சு போட்டு சில பேர் சண்டை பிடிக்கிறதும் சேட்டை பண்றதும் எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு. இந்த ஒரு கொஞ்ச நாள்ல நடந்தது. இதுகளையெல்லாம் நாங்க பார்த்து கொண்டு சும்மா இருக்கல. இதுகளுக்கு ஒரு நடவடிக்கை நாங்க எடுக்கணும். சாத்தியம் இல்லைன்னு சொன்னா அனுமதிக்கே கொடுக்கட்டும். எங்களுக்கு பிள்ளையோட வாழ்க்கை தான் முக்கியம். பிள்ளை நாளே கிடக்கூடாது. அப்பனை பார்த்தாலும் பிள்ளைகள் கெடுங்க. நீங்க கொடுத்த ஆட்சேபனைகளுக்கு இந்த ஆல்ரெடி வந்து உங்களோட ஆட்சேபனையெல்லாம் நாங்க கலெக்ட் பண்ணி மதுவரி திணைக்களத்துக்கு அனுப்பி இருக்கிறோம். அது தொடர்பான ஆட்சேபனை தொடர்பான விசாரணை தான் மேல நடந்து கொண்டிருக்குது. யாராவது பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் எங்களுக்கு ஆட்சேபனைகளை சமர்ப்பிச்சிங்களோ உங்களோட ஆட்சேபனைகள் எல்லாம் நாங்கள் அனுப்பி இருக்கிறோம். அந்த நிறுவனங்களை அழைச்சிருக்கிறோம். இந்த வடமாட்டு பொறுப்பான மதுரை திணைக்களத்தின் அத்தியட்சியர் வந்து மீட்டிங் நடந்து கொண்டிருக்கு. இந்த முடிவு வரும் வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டி இருக்கோம். விசாரணை தொடங்கிட்டது. விசாரணையில இருக்கிற இன்னொரு ஆபீசர் மதுரை திணைக்களத்தின் உத்தியோகத்தரும் கீழே இறங்கி வரையலாம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு நீதிமன்ற நடைமுறைக்கு ஒப்பதாக இருக்கிற விசாரணை. அது முடியத்தான் அவை கீழே வரக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கே வாக்குமூலங்கள் தான் எடுபட்டிருக்குது. வாக்குமூலம் எடுத்து போட்டு தீர்ப்பு என்ன முடிவுன்றதை வந்து இவே தெரியப்படுத்த மாட்டோம்னா எங்களோட மதுவரி திணைக்கள ஆணையாளர்கிட்ட போய் அதுல இருந்தா எங்களுக்கு பதில் தரும். நீங்க இந்த உத்தியோகத்தவர்களோட மீட் பண்ணணும் என்றாலும் இந்த விசாரணை முடிய கோரிக்கை என்ன நீங்க அவையில சந்தைக்கு போறீங்கன்றதை நான் அவைக்கு தெரியப்படுத்துறேன். என்ன சொல்லி நம்மன்றதை நான் உங்களுக்கு செய்து கொண்டுதான் இருக்கும். இந்த பார் வாரண்டா எங்களை இந்த சமூகத்தை கொலை இந்த நெடுந்தீவு மக்களை எல்லாம் நீங்க கொலை செய்துட்டு இந்த பாரத்துறாங்க.